இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 6வது வசனம். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 14:6. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அல்லேலூயா. அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு தடையில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் யார் சொல்லுகிறா? யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியாகிய, தன்னோடு கூட யுத்தத்துக்கு வருகிற, யுத்த பயிற்சி பெற்ற ஒரு ஆயுததாரியை பார்த்து யோனத்தான் சொல்லுகிறார், நம்ம என்ன செய்ய போகிறோம்? தானியத்துக்கு போவோம் வா. பெலிஸ்தியருடைய தானியத்திற்கு நீங்கள் நான் என்ன செய்வோம்? போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை என்ன செய்யலாம் என்று சொல்லுகிறார். ரட்சிப்பு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாருடையது? கர்த்தருடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. படிப்பறிவு உள்ளவர்களாக இருக்கலாம், இல்லாதவர்களாக இருக்கலாம், ஞானம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஞானம் இல்லாதவர்களாக இருக்கலாம், யுத்தத்தில் பழகினவர்களாக இருக்கலாம், பழகாதவர்களாக இருக்கலாம், பலன் உள்ளவர்களாக இருக்கலாம், பலனற்றவர்களாக இருக்கலாம், அநேகம் பேராக இருக்கலாம், கொஞ்சம் பேராக இருக்கலாம், பலம் உள்ளவர்களாக இருக்கலாம், பலனற்றவர்களாக இருக்கலாம். பயன்படுத்துகிறவர் கர்த்தர், ரட்சிக்கிறவர் கர்த்தர், தேசத்தை மாற்றுகிறவர் கர்த்தர், எழுப்புதலை கொண்டு வருகிறவர் கர்த்தர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். கர்த்தர் எனக்காக ஒரு காரியம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியம் செய்வார். அல்லேலூயா. ஆமா, ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்றவன் என்ன செஞ்சிருவாங்க? மறந்துடுவாங்க. யோசேப்பு சிறைசாலையில் இருக்கிறான். அங்கு 2 பேருடைய சொப்பனத்துக்கு என்ன செய்யறான்? அர்த்தத்தை சொல்லுகிறான். அவரிடத்துல சொல்லுகிறான், நீ ராஜாவின் இடத்துல போகும்போது என்ன செஞ்சுக்க, நினைச்சுக்கன்னு சொல்றான். ஆனா அவன் நினைச்சானா? நினைக்கல. என்ன செஞ்சிட்டான்? மறந்து போய்விட்டான். இந்த உலகம் நமக்கு ஒன்று செய்வேன்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. மறந்து விடுவார்கள், நம்மளை கைவிட்டு விடுவார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை இந்த நாளில் ஆலயத்துக்கு வந்திருக்கிற எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம ஆண்டோடைய பார்வையில் நம்ம ஞானவான்களாக எண்ணி கர்த்தர் நம்ம என்ன செய்யலை? தெரிந்து கொள்ளலை. நம்மளை பைத்தியங்களாக இருக்கிற நம்மளை என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளாகிய என்னை உங்களை என்ன செஞ்ச ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26, 27, 28 இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்ட விதம் அது அற்புதமானது, அது அதிசயமானது. இன்னைக்கு உலகத்தில் ஒரு வேலைக்கு ஒரு ஆட்கள் எடுத்தால் என்ன செய்வாங்க? அவனுக்கு ஏற்ற படிப்பு இருக்கிறதா, அவனுக்கு ஏற்ற திறமை இருக்குதா, இன்னும் ஒரு சில வேலைகளுக்கு அவங்களுக்கு அழகு இருக்குதா, அவங்களுக்கு அதை செய்வதற்கு ஏற்ற நல்ல சரீர பலன் இருக்குதான்னு சொல்லி அநேக காரியத்தை என்ன செய்வாங்க? பார்த்து தான் வேலைக்கு என்ன செய்வாங்க? எடுப்பாங்க. ஆனால் உங்களும் என்னையும் தெரிந்து கொண்ட தகப்பன் நம்முடைய இயேசு சுவாமி உங்களும் என்னையும் ஞானிகளா என்று சொல்லி நம்மளை என்ன செய்யலை? தெரிந்து கொள்ள. நல்ல படிப்பு இருக்குன்னு சொல்லி தெரிந்து கொள்ள, நல்ல அழகு இருக்கு, திறமை இருக்குன்னு சொல்லி தெரிந்து கொள்ளல. அவர் கிருபையின்படி என்னை உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை காட்டிலும் நம்முடைய குடும்பத்தில் அநேக நல்லவர்கள் உண்டு, நம்முடைய கிராமத்தில் அநேக நல்லவர்கள் உண்டு, நம்ம பட்டணத்தில் அநேகர் உண்டு, நம்ம தேசத்தில் அநேகர் உண்டு. ஆனாலும் கர்த்தர் உங்க மேல என் மேல கிருபை வைச்சபடியினால என்னையும் உங்களையும் கர்த்தர் இணைத்திருக்கிறார், அவரோடு கூட இணைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறார் இந்த நாளில்.
ஒரு காரியத்தை சொல்லி முடிப்பதற்கு கூட திக்கி திக்கி முக்கி முக்கி பேசுகிற ஒரு மோசையை வச்சுதான் 20 லட்சம் ஜனங்களுக்கு மேலான அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீதை கொண்டுதான் அங்கு அரசாண்டு கொண்டிருக்கிற சவுலால சாதிக்க முடியாத காரியத்தை இந்த தாவீதை கொண்டு ஆண்டவர் கோலியாத்தை முறியடித்து அங்கு இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்த குடும்பத்தாரால சகோதரரால நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு துரத்தப்பட்டு இருந்த ஒரு யெப்தாவை கொண்டுதான் அம்மோன் புத்திரரை வீழ்த்தும்படி கர்த்தர் இரட்சகனாக ஆண்டவர் யெப்தாவை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. ஒரு படிப்பறிவில்லாத ஒரு பேதுருவை கொண்டுதான் அங்கு அவன் பிரசங்கிக்கிற பொழுது 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அவன் நடந்து போகிற போது அவன் நிழல் பட்டு அநேக வியாதியஸ்தர்கள் என்ன செய்றாங்க? சொஸ்தமாகிறார்கள். அல்லேலூயா. ஆமா, அவர்களை தெரிந்து கொண்டது போலதான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டார். ஒரு திக்குவாயை உள்ள ஒரு மோசையை தெரிந்து கொண்டது போலதான் ஒரு யுத்த பயிற்சி இல்லாத ஒரு தாவீதை கொண்டு ஜெயங்கொண்டது போல ஒரு யெப்தாவை போல ஆண்டவர் உங்களுக்கு என்னையும் ஆண்டவர் ஒரு பேதுருவை போல படிப்பறிவில்லாத ஒரு பேதமையான ஒரு பேதுருவை கொண்டு ஆண்டவர் அசாத்தியமான காரியங்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு? செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை கொண்டும் கர்த்தர் நமக்காகவும் ஒரு காரியத்தை என்ன செய்ய போகிறாரு? செய்ய போகிறார். வேதத்தில் எப்பொழுதெல்லாம் சத்துருடைய கொட்டம் உயர்ந்திருக்கிறதோ அப்போதான் ஆண்டவருடைய கரம் என்ன செஞ்சிருக்கிறது? நீட்டப்பட்டிருக்கிறது. ஒரு யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தபோது இங்கு பார்வோன் தேவ ஜனங்களை என்ன செய்யறான்? ஒடுக்குகிறான். தேவ ஜனங்களை அடக்கி வைக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய விரல் அங்கு நீட்டப்பட்டது. கர்த்தருடைய கரம் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அந்த எகிப்து தேசத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். 31 ராஜாக்கள் 7 ஜாதிகள் அங்கு கானான் தேசத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க. யோசுவாவை கர்த்தர் எழுப்புகிறார். 31 ராஜாக்களை 7 ஜாதிகளை துரத்தி அந்த கானான் தேசத்தை வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை தம்முடைய ஜனத்துக்கு கர்த்தர் கை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆகாபின் கொட்டம் எசபேலின் கொட்டம் உயர்ந்திருக்கிற போது கர்த்தர் எலியாவை எழுப்பினார், எலிசாவை எழுப்பினார், யெகூவை எழுப்பினார். கர்த்தருடைய ஜனத்துக்கு ஆதரவாக கர்த்தர் ஜனங்களை எழுப்பினார். மீதியானர்களுடைய ஆளுகை எழும்பும் போது ஆண்டவர் என்ன செஞ்சார்? கிதியோனை எழுப்பினார். நல்ல கவனிங்க. அம்னோன் புத்திரர் எழுப்பின போது யெப்தாவை எழுப்பினார். பெலிஸ்தியர்கள் எழுப்பின போது சிம்சோனை கர்த்தர் என்ன செஞ்சாரு? எழுப்பினார். இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் தெபோராலை எழுப்பினார், எஸ்தரை எழுப்பினார். இன்றைக்கு என்னையும் உங்களையும் இந்த இந்திய தேசத்துக்கு கர்த்தர் எழுப்பி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படிக்கு கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அவர்களெல்லாம் அறியும்படிக்கு கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆமா, கடல்ல குளிக்கும் போது பார்த்தீங்கன்னா சில அலை எப்படி இருக்கும்? ரொம்ப பெருசா உயர எலும்பு என்ன செய்யும்? வரும். ஆமா, கடற்கரையில் குளிக்கிறோம், பெரிய அலை என்ன செய்யுது? வருது பாம்பாங்க. ஆனா அந்த அலை நம்மளை கடந்து போய் விட்டுட்டு என்ன செஞ்சிடும்? சாதாரணமா மாறிவிடும். நம்ம வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் பெரிய அளவோல எலும்பு என்ன செய்யலாம்? வரலாம். ஆனா அது நம்மை கடந்து போகும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை என்ன செய்ய போகிறாரு? செய்ய போகிறார். ஒரு நேபுகாத் நேச்சாருக்கு தன்னை யார் என்று வெளிப்படுத்தின கர்த்தர், ஒரு பார்வோனுக்கு தன்னை யார் என்று வெளிப்படுத்தின கர்த்தர், ஒரு தரியு ராஜாவை அவன் முழங்கால்களை தேவனுக்கு முன்பாக முடங்கும்படி செய்த கர்த்தர், ஒரு நாகமான கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணும்படி வைத்த கர்த்தர் நமக்கு விரோதமாக, நம் குடும்பத்துக்கு விரோதமாக, நம்ம சபைக்கு விரோதமாக, நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாக எத்தனை கோணத்தில் சத்துரு எழும்பி வந்தாலும் கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
சத்துரு வெள்ளம் போல எழும்பி வந்தாலும் ஆவியானவரும் பட்சத்திலிருந்து என்ன செய்ய போகிறார்? கொடியேற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், பெலிஸ்தியர்கள் என்ன செய்றாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக 3 கோணத்துல அவங்க சுத்தி வளைச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க? யுத்தத்துக்கு வந்து நிற்கிறாங்க. அந்த யுத்தத்துக்கு வந்து நிற்கிற போதுதான் இந்த யோனத்தான் சொல்லுகிறான், ஆயுததாரியை பார்த்து சொல்லுகிறான், கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதிரிகள் பலத்திருக்கிறார்கள். எதிரிகள் 3 கோணத்துல 3 இடத்துல சுத்தி வளைச்சு கொண்டாங்க. நம்ம சொல்லுவோம்ல, முச்சந்தில வச்சு என்ன செஞ்சிட்டாங்க? மடக்கிட்டாங்கன்னு சொல்லுகிற மாதிரி, இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை மடக்குவதற்கு 3 கோணத்துல எதிரிகள் எழும்பி வந்து நிற்கிறாங்க. இந்த எதிரிகள் அநேகரா இருக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்தை அப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருந்த சவுலும் அவனோடு கூட இருந்த 600 வீரர்கள். எத்தனை பேரு? யுத்தத்துக்கு போக வேண்டியவங்க பயந்து போய், அவங்க எதிரிகள் பலத்திருக்கிறாங்க, நம்ம போனால் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மாதுளை மரத்துக்கு கீழே என்ன செஞ்சிட்டாங்க? நல்ல சொகுசா அந்த நிழல்ல என்ன செஞ்சிட்டாங்க? தங்கிட்டாங்க, பயந்து போய். அவங்ககிட்ட நிறைய ஆயுதம் இருக்கு, இவங்ககிட்ட என்னது இல்லை? இப்போ ஆயுதம் இல்லை. சவுல்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது, தம் மகனாகிய யோனத்தான்ட்ட ஒரு ஆயுதம் என்ன செய்யுது? இருக்குது. மற்றபடி இவங்ககிட்ட ஆயுதமும் இல்லை, ஆட்களும் கம்மியாக இருக்காங்க. இதனால இஸ்ரவேல் படை ராஜா சவுல் என்ன செய்கிறாரு? பயந்து விட்டார். தன்னோடு கொடுக்குற 600 பேரும் பயந்துட்டாங்க. இப்போ இந்த மாதுளை மரத்துக்கு அடியில் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? நல்லா படுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா என்ன செஞ்சுருக்காங்க? படுத்துக்கொண்டு அந்த மாதுளை மரத்தை பறித்து நல்லா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? சாப்பிட்டு இலைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க. இந்த தருணம் இப்போ ஒரு 3 கூட்டம் இருக்குது, நல்ல கவனிங்க. ஒன்று சோர்ந்து போய் இருக்கிற ஒரு கூட்டம், 2வது ஒன்றுமே செய்யாம சும்மா ஊரை சுத்திட்டு வர்ற ஒரு கூட்டம். ஒன்று என்ன கூட்டம்? சோர்ந்து போய் இருக்கிற கூட்டம். 2வது கூட்டம் எப்படி கூட்டம்? சும்மா ஒரு வேலையும் செய்யாம ஊரை சுத்திட்டு வர கூட்டம். 3வது மறைந்திருக்கிற ஒரு கூட்டம். இந்த 3 கூட்டத்தின் மத்தியில தான் யோனத்தான்கிறவன் ஒருத்தன் எந்திரிச்சு சொல்றான், நாம் என்ன செய்வோம்? போவோம், வா, கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை என்ன செய்ய போறாரு? செய்ய போகிறார் என்று சொல்லுகிறான். நல்ல கவனிங்க, இங்கு செயல்பட வேண்டிய ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, யுத்தத்திற்கு முன்னின்று நடத்த வேண்டிய ராஜா, பெலிஸ்தர்களை சமாளிக்க பயந்து போய் என்ன செய்யறான்? அவன் அந்த மாதுளை மரத்துக்கு கீழே என்ன செய்யறாரு? எல்லாரும் இருக்கிறாங்க. இன்றைக்கு ஊழிய பாதையில இருக்கலாம், விசுவாச பாதையில் இருக்கிற யாரா இருக்கலாம், நம்மளும் அநேக சூழ்நிலைகளை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, பலவிதமான காரணங்களை பார்த்து இந்த சவுலும் படை வீரர்களும் சோர்ந்து போனது போல இன்னைக்கு அநேக விசுவாசிகள், அநேக தேவ பிள்ளைகள் என்ன செய்றாங்க? ஒரு காரியம் பிரச்சனை வந்த உடனே சோர்ந்து என்ன செய்றாங்க? போய்விடுகிறார்கள். அன்னைக்கு நல்ல கவனிங்க, எலியா என்ன செஞ்சாரு? சாதித்தார். என்ன சாதிச்சாரு? அக்கினியை இறக்குனாரு, சிறு பிள்ளைய உயிரோடு கூட எழுப்பினாரு, மழை பெய்யாதபடிக்கு 3 வருஷம் ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் அடைத்தாரு, மழை பெய்யும்படி மறுபடியும் வானத்தை திறந்து விட்டாரு. 450 பாகால் தீர்க்கதரிசிகள், 400 தோப்பு தீர்க்கதரிசிகள், மொத்தம் 850 தீர்க்கதரிசிகளை ஒத்த ஆளா என்று தகர்த்து எறிந்தாரு. இப்படி ஆண்டவருக்காக நிறைய காரியத்தை செய்த சாதித்த அந்த எலியா ஒரு பொம்பளையினுடைய வார்த்தையை கேட்டு சோர்ந்து போய் என்ன செய்றாரு? சூறைச்செடியை கீழே என்ன செஞ்சுக்கிட்டாரு? உட்கார்ந்து கொண்டார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவே உனக்கு இங்க என்ன காரியம்? நீ எதுக்கு சோர்ந்து போய் இருக்கிற? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்குது. யாருடைய வார்த்தையும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது, யாருடைய வார்த்தையும் உன்னை சோர்ந்து போக பண்ண வைக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி அவனுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அவனை மறுபடியும் பலப்படுத்தி, நீ எலியாவை அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்குது, எலிசாவை அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்குது, யெகூவை அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்குது, நீ ஆசைகள் அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி ஆண்டவர் எழுப்பி ஓட்டத்தை மறுபடியும் ஆண்டவர் ஆரம்பித்து விடுகிறார். நல்ல கவனிங்க, ஒரு தடவை தான் இந்த எசபேல் சொன்னா, இவன் தலை என்ன செய்ய போறான், நாளைக்கு நேரத்தில் என்ன செய்ய போறேன், வாங்க போகிறேன்னு சொல்லி எலியாவை பார்த்து ஒரு தடவை தான் என்ன செஞ்சா, வார்த்தையை சொன்னான்.
1 சாமுவேல் 19வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் மட்டும்தான் சொல்லியிருக்கிறா. ஆனால் நல்ல கவனிங்க, 5வது வசனம், 7வது வசனம், 9வது வசனம், 13வது வசனத்தில் 4 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ போஜனம் பண்ணு, நீ என்னை பார், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி இந்த எலியாவோடு கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பேசுகிறார். ஆண்டவர் பேசுகிறார். ஒரு தடவை பேசின அந்த எசபேல் சத்தத்தை கேட்டு இந்த எலியா என்ன செஞ்சிட்டாரு? சோர்ந்து போய்விட்டார். ஆனால் இந்த 4 தடவை ஆண்டவர் பேசின அந்த பலப்படுத்துகிற வார்த்தையை காட்டிலும் இந்த ஒரு தடவை பேசின இந்த பொம்பளையினுடைய வார்த்தை தான் யார் தலையில் இருக்குது? எலியா தலையில் இருக்குது. அதான் மறுபடியும் என்ன செஞ்சிட்டார்? ஒரு கெபிக்குள்ள போய் என்ன செஞ்சிட்டாரு? இருந்து விட்டார். நல்ல கவனிங்க, ஆதாம் ஏவாள் சம்பவத்தில் அங்கு ஏவாள் வந்து சொல்லுகிறார், தன்னுடைய மணவாளனை பார்த்து சொல்லுகிறாரு, பாதி பழத்தை சாப்பிட்டு மீதி பாதி பழத்தை என்ன செய்யறா? கொண்டு வந்து கொடுக்கிறா. இந்த ஆதாம்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறா. நல்ல கவனிங்க, இந்த ஆதாமை பார்த்து அத்தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா? சொல்லுகிறா. அத்தோடு அவன் என்ன செஞ்சான்? செத்தான். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு? செத்து போயிட்டு. நல்ல கவனிங்க, சவுலுக்கு ஒரு மாதுள பல செடி, எலியாவுக்கு ஒரு சூறை செடி, சோர்ந்து போன யோனாவுக்கு ஒரு ஆமணக்கு செடி, யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு ஒரு தீர்க்கதரிசி வருகிறா. அவர் வந்து ஒரு கருவாளி மரத்துக்கு கீழே அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், கர்த்தர் உமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்ப சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி போய் தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த தீர்க்கதரிசியை வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பாட வச்சே என்ன செஞ்சிட்டாரு? அவரை கொன்று விட்டார். ஒரு சிங்கம் எத்தால வரும்போது என்ன செஞ்சுட்டு அந்த தீர்க்கதரிசியை கொன்று போட்டு விட்டது. நல்ல கவனிங்க, நீங்கள் நான் சோர்ந்து போவோன்னு சொன்னா எதிரி என்ன செஞ்சிருவான்? பலன் அடைந்து விடுவான். ஆண்டவர் சொல்லுகிறார், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிற ஆண்டவர். கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இங்கு சாராளுடைய கற்பம் என்ன ஆகி போச்சு? செத்து போச்சு. ஆபிரகாமுக்கு 99 வயதாகி விட்டது. ஏன் அந்த நாட்களில் வேற பெண்களே இல்லையா ஈசாக்கை கொடுப்பதற்கு? இல்லை, இதே சாராளுக்கு ஒரு 30 வயசுலையோ 25 வயசுலையோ இந்த ஈசாக்கை கர்த்தர் கொடுத்திருக்கலாமே. ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஈசாக்க அவளுடைய கற்பம் செத்த நிலைமையிலையும் இவ்வளவுதான், இனிமேல் எனக்கு குழந்தை பெற்றெடுக்க பலனில்லை என்று சொன்னாலும் அவளுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த ஈசாக்கை கர்த்தர் வைத்திருந்தார். அவன் நினைச்சா இனிமேல் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ஆபிரகாமை பார்த்து ஆகார வச்சுக்கங்க, டேக்கிட்டீங்க வச்சுக்கங்கன்னு சொல்லி ஆகாரை கொடுத்த போதிலையும் ஆண்டவர் அவர் வைத்த திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி ஏற்ற நேரத்தில் ஈசாக்கை கொடுத்து கர்த்தர் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் தலித்தாகுமி அப்படின்னு சொல்லி சிறு பெண்ணே எழுந்துருன்னு சொல்லி ஒரு வீட்டில் போய் சிறு பிள்ளை என்ன செஞ்சார்? உயிரோடு கூட எழுப்பினார். இன்னொரு வாலிபன் அங்கே ஊரில் ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? பாடையை தூக்கி நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நாயினூரில் அந்த பாதையில் தெருவில் நடந்து வருகிற போது அந்த பாடையை தொட்டார். வாலிபனே எழுந்துருன்னு சொல்லி சொன்னார். நல்ல கவனிங்க, லாசரு மரிச்சு 4 நாள் ஆச்சு, அடக்கம் பண்ணப்பட்டு நாற்றம் எடுக்கிற அந்த சரீரம். ஆனால் அந்த சரீரத்தை பார்த்து கல்லறைக்கு வெளியிலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, லாசருவே வெளியே வா. நல்ல கவனிங்க, மரிச்சு போன அந்த சிறுமி, மரித்து போன அந்த வாலிபன், மரித்து போன லாசரு, செத்து போனவங்களுக்கு கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யுது? கேட்குது. ஆனால் இன்னைக்கு சபையில் இருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் என்ன செய்ய மாட்டோம்? அனைத்து நேரம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படி என்ன செய்ய மாட்டுக்கோம். அதனால தான் ஆண்டவர் அதிக நேரம் சொல்றாரு, காது உள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த நாளைக்கு சபைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் அந்த யோனத்தான் ஆயுததாரியை பார்த்து சொன்னது போல கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை இந்த நாளில் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செத்து போன சரீரங்கள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறது. சோர்ந்து போன ஜனங்களை கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன செய்யும்? பலப்படுத்தும். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு என்ன செய்யறாரா?
பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன செய்கிறாரு? பெருக பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. முதல் கூட்டம் சோர்ந்து போயிருக்கிற கூட்டம். ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்குது. என்ன கூட்டம்? சும்மா ஒரு பிரோஜனம் இல்லாம ஊரை சுற்றுகிற ஒரு கூட்டம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி அவர்களோட கூட பாளையத்தில் திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலோட என்ன செஞ்சாங்க? கூடி கொண்டார்கள். நல்ல கவனிங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? பாளையத்தில் சும்மா சுற்றி திரிஞ்சவங்க, சும்மா சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறவங்க. ஆனா இவங்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு தரிசனத்தோடு தேவ திட்டத்தோடு தேவன் தெரிந்து கொண்ட நபர்களோடு இணையாம, தேசத்தை குறித்து பாரம் இல்லாம, ஆத்துமாக்களை குறித்து பாரம் இல்லாம, பேர் கிறிஸ்தவர்களாக ரட்சிக்கப்பட்டவர்களாக இன்னைக்கு இருக்கிற அநேகர் என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. மார்த்தாள் தனக்கு அடுத்த காரியத்தில் என்ன செஞ்சா? போய் தலையிட்டு கொண்டாள். மார்த்தாள் பற்பல வேலைகளை செஞ்சு எப்படி இருக்கிறா? பிஸியா இருக்கிறா. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் என்ன இருக்காங்க? பிஸியா இருக்காங்க. நீ ஜெபம் பண்ணீங்களான்னு கேளுங்க, நீங்க பைபிள் படிச்சலான்னு கேளுங்க. எனக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. ரொம்ப எப்படி இருக்காங்க? பிஸியா இருக்காங்க. ஆமாம், நல்ல கவனிங்க. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன செஞ்சா? தெரிந்து கொண்டா. கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்யணும்னா நாம் என்ன செய்யணும்? நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறவர்களா நீங்கள் நானும் மாறணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்குது. அது எப்படிப்பட்ட கூட்டம்? எப்பிராமின் மலையில் ஒளித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். இன்னைக்கு நிறைய பேரை இன்னைக்கு எதுக்கு ஆலயத்துக்கு வரல, இன்னைக்கு எது ஜெப கூட்டத்துக்கு வரல, இன்னைக்கு எதற்கு ஆண்டவரை தேட வரலன்னு கேட்டால் நிறைய பேர் என்ன செய்வாங்க? ஒரு சிலர் சொல்லுவாங்க, இன்னைக்கு விவசாயம் வேலை என்ன இருக்குது? ரொம்ப இருக்குது. இன்னைக்கு பிஸ்னஸ் என்ன செய்யுது? இருக்குது. இன்னைக்கு கல்யாண வீடு இருக்குது. இன்னைக்கு ஒரு கருமாறி வீடு இருக்குது. இன்னைக்கு வியாதியா இருக்கு. பற்பல காரணத்தை என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. எங்கே வர்றதுக்கு? ஆண்டவரை தேடுவதற்கு, ஆண்டவருடைய அடுத்த காரியத்தை செய்வதற்கு, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு. இன்னைக்கு அநேக காரியத்தை என்ன செய்கிறாங்க? சொல்லி அதற்கு பின்பாக என்ன செய்கிறாங்க? ஒளித்து கொள்ளுகிறார்கள். நல்ல கவனிங்களேன். சிம்சோனை ஆண்டவர் ஊழியம் செய்யும்படி என்ன செஞ்சிருந்தாரு? அழைத்திருந்தார். தேவனின் மடியில் இருக்க வேண்டிய சிம்சோன் இப்போ எங்கே இருக்கிறாரு? தெளிலாளின் மடியில் போய் என்ன செய்கிறாரு? இருந்து கொண்டு இருக்கிறார். இந்த கூட்டத்தில், இப்பேற்பட்ட கூட்டத்தில் நல்ல கவனிங்க, சோர்ந்து போய் இருக்கிற ஒரு கூட்டம். ரெண்டாவது கூட்டம் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா ஊரை சுற்றிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். மூணாவது மலைகளில் ஒளித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். 3 கூட்டத்தின் மத்தியில் ஒருவன் மாத்திரம் எழும்புகிறான். யோனத்தான் எழும்புகிறான். தன்னுடைய தகப்பன் தான் அந்த சேனைகளுக்கு தலைவன், படை தலைவன், தன்னுடைய நாட்டுக்கு ராஜா. அவரும் என்ன செய்கிறாரு? அந்த மாதுளம்பழம் மரத்தடியில் நல்லா படுத்திருக்கிறாரு. இருக்கிற 6 பேரும் நல்ல மாதுளம்பழத்தை நல்லா சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கு என்ன செய்கிறாங்க? விசிறிட்டு என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஐயா, நம்ம போயிட வேண்டாம், நம்ம என்ன செஞ்சிட வேண்டாம், போயிட வேண்டாம். எதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பட்டயம் நிறைய வச்சிருக்கிறாங்க. நம்மகிட்ட பட்டயமும் இல்லை, ஆட்களும் இல்லை. நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? நம்மளை அழித்து போட்டு விடுவார்கள், நம்மளை கொன்று போட்டு விடுவார்கள்னு சொல்லி அந்த மாதுளம்பழ மரத்துக்கு அடியில் நல்ல இலைப்பாரி கொண்டிருக்கிற தன்னுடைய ஜனங்களின் மத்தியில் ஒருவன் எழுந்திருக்கிறான். யோனத்தான் எழுந்திருக்கிறார். அவன் போய் சொல்லுகிறான், நாம வா போவோம், நம்ம என்ன செய்வோம்? போவோம், வா, கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். இந்த நாளில் அந்த ஆலயத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு ஒரு யோனத்தானை போல, ஒரு ஆயுததாரியை போல எழும்புகிற ஜனங்களால் நீங்களும் நானும் மாறணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம சபையிலிருந்து இப்போ நல்ல ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். நல்ல நிறைய கிராமத்தில் போய் என்ன செய்கிறாங்க? சிறுவர் ஊழியம் செய்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. ஆமாம், அவங்க யோனத்தானை போல எழும்பிட்டாங்க. அல்லேலூயா. ஆயுததாரி போல அவங்க பின்னாடி நிறைய பேர் என்ன செய்யுங்க? போங்க, கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை நிச்சயமா என்ன செய்வாரு? செய்ய போகிறார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் யாருக்காக
எந்த காரியத்தை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக பார்த்து முடிக்க போகிறோம். முதலாவது தவிர்த்து விடுகிறவனுக்காக. எப்படி? தவிர்த்து விடுகிறவனுக்காக. இரண்டாவது தரிசனம் உள்ளவனுக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். முதல்ல தவிர்த்து விடுகிறவனுக்காக கர்த்தர் ஒரு காரியம் செய்ய போகிறார். இரண்டாவது தரிசனம் உள்ளவர்களுக்காக ஒரு காரியத்தை என்ன செய்ய போறாரு? செய்ய போகிறார். தன் தேவனையே சார்ந்து கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை என்ன செய்ய போறாரு? செய்ய போகிறார். நாலாவது தலைமுறைகளை எழுப்புகிறவனுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அஞ்சாவது தாமதமின்றி செயல்படுவர்களுக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை என்ன செய்ய போறாரு? செய்ய போகிறார். முதலாவதாக இங்கு சொல்லப்பட்டபடி தவிர்த்து விடுகிறவனுக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். 1 சாமுவேல் 14 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு ராஜா இருக்கிறார், 600 வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இந்த பெலிஸ்தரை நாங்க போய் யுத்தம் பண்ண போகிறோம் என்று சொல்லி இந்த யோனத்தான் என்ன செய்யல? சொல்லல. யோனத்தான் என்ன செய்யல? சொல்லல. ஆயுததாரி என்ன செய்யல? சொல்லல. இல்லை, நீ சத்தம் போடாம ஏன் பின்னாடி வாடான்னு சொல்லி யோனத்தான் கூப்பிடுகிறாரு. இந்த ஆயுததாரியும் போறாரு. நல்ல கவனிங்க, யோனத்தான் கையில கூட என்ன இருக்கு? பட்டயம் இருக்கு. இந்த ஆயுததாரி கையில என்ன கிடையாது? பட்டயமும் கிடையாது. 2 பட்டயம் தான் இருக்குது. சவுல்ட்ட ஒரு பட்டயம் இருக்குது, யோனத்தான்ட்ட ஒரு பட்டயம் இருக்குது. யோனத்தான் அப்பம் கூட நினைச்சு சொல்லலை, இல்லை எங்க அப்பாட்ட என்ன செய்து ஒரு பட்டயம் சும்மா தாண்டா வச்சுட்டு தூங்கிட்டு தாண்டா இருக்கிறாரு, அதை போய் நீ தூக்கிட்டு வான்னு என்ன செய்யல? சொல்லலை. யோனத்தானுக்கு ஒன்று தெரியும், பட்டயத்தினால ரட்சிக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. இந்த 2 பேருடைய பட்டயத்தினால பெலிஸ்தரை மேற்கொள்ள முடியுங்கிறது அவனுடைய நம்பிக்கை அல்ல. அவன் ஒரு காரியம் சொல்லுகிறான், கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார், வா போலான்னு சொல்லி சொல்லுகிறான். ஆயுததாரி எந்த கேள்வியும் கேட்கல. ஆயுததாரி என்ன செய்றாரு? பின்னாடி போகிறாரு. நல்ல கவனிங்க, தகப்பனை தடையா இருக்கும் என்று சொன்னால் தகப்பனை என்ன செஞ்சான்? தவிர்த்து விட்டான். தகப்பன்கிட்ட சொல்லுவது என்ன செஞ்சான்? தவிர்த்து விட்டான். ஆபிரகாம் ஈசாக்கு ஆண்டவர் பலியிட சொல்லுகிறார். பலியிட சொல்லும் போது ஆபிரகாம் சாராள்கிட்ட போய், சாராள் ஆண்டவர் என்ன செய்றாரு? ஈசாக்க பலியிட சொல்லுகிறாரு அப்படின்னு சொல்லி சாராள்கிட்ட போய் என்ன செய்யல? சொல்லல. சொன்ன அவன் என்ன செஞ்சிருப்பா? வாயில வயிற்றுல என்ன செஞ்சிருப்பா? அடிச்சு அழுதுருப்பா, ஒப்பாரி வச்சிருப்பா. அட பாவி மனுஷா, தவம் இருந்து நான் 75 வயசுல நான் என்ன செஞ்சேன்? என் கற்பம்லாம் செத்து போன நேரத்தில் ஆண்டவர் இந்த பிள்ளைய கொடுத்தாரு. இந்த பிள்ளைய ஆண்டவர் கேட்பாரா? நீ உமக்கு புத்தி மதங்கி போச்சு, உமக்கு புத்தி மலங்கி போச்சு, உனக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சுன்னு சொல்லி ஏதாவது காரியத்தை சொல்லி சாரால் ஆபிரகாம் என்ன செஞ்சிருப்பா? தடை பண்ணியிருப்பா. அதனால தான் ஆபிரகாம் என்ன செய்யல? இந்த காரியத்தை சாராள்கிட்ட என்ன செய்யல? சொல்லல. மலைக்கு ஏறதுக்கு முன்பாக அங்கு வேலைக்காரர்களை என்ன செஞ்சான்? தடுத்து நிறுத்திட்டான். இதுக்கு மேல நீங்க என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லி விறக வாங்கிக்கிட்டான், தீவெட்டியை வாங்கிக்கிட்டான். மகனை கூப்பிட்டுட்டு மலைக்கு என்ன செய்யறாரு? ஆபிரகாம் ஏறுகிறார். தவிர்க்க வேண்டிய இடத்துல மனைவி இருந்தாலும் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? தவிர்த்து விட்டார். தவிர்த்து நிறுத்த வேண்டிய இடத்துல உடன் வேலையாட்கள் இருந்தாலும் என்ன செஞ்சாரு? தவிர்த்து விட்டார். இங்கு பார்க்கிறோம், யோனத்தான் தன் தகப்பன் ராஜாவாக இருந்தாலும் அவர்கிட்ட அனுமதி கேட்டு போகல. அவர் என்ன செஞ்சிட்டான்? தவிர்த்து வைத்து விட்டு யுத்தத்துக்கு முன்னாடி போகிறான். கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தவிர்க்க வேண்டிய காரியத்தை நீங்களும் நானும் தவிர்ப்போன்னு சொன்னா ஆண்டவர் நம் பட்சத்துல நமக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தானியேல் ராஜ சமூகத்துல ராஜா சாப்பிடுற உணவு என்ன செய்யறாங்க? அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனா தானியேல் என்ன செய்யறாரு? இந்த ராஜ சமூகத்தை அற்பம் எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சார்? அதை தவிர்த்து விடுகிறார். மற்ற வீரர்களை காட்டிலேயும் இவங்களுடைய முகம் எப்படி இருந்துதான்? பிரகாசமா இருந்துதான். சரீரம் எப்படி இருந்தது? நல்ல புஷ்டியா இருந்துதான். நல்ல கவனிங்க, நமக்கு நினைக்கலாம் நமக்கு இந்த ஆகாரம் கிடைச்சா ராஜ சமூகத்து ஆகாரம்னா சும்மா பிச்சைக்காரன் சாப்பாடு மாதிரியா இருக்கும்? இல்லை, அப்படித்தானே? நல்ல ஆகாரமா இருக்கும். ஆனா அதோடு கூட பாவம் நிறைந்த ஆகாரம் இருக்குன்னு சொல்லி தான் தானியேல் என்ன செஞ்சாரு? தவிர்த்து விட்டார். நீங்களும் நானும் நம்மளை தீட்டுப்படுத்துகிற எந்த காரியத்தையும் தவிர்த்து விட்டோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகு அவருக்கு முன்பாக ஒரு சிலையை வச்சு வணங்க சொல்றாங்க. அதை வணங்கியிருந்தா 10ஓட 1 11, 10ஓட 1 4 என்ன செஞ்சிருக்கலாம், அவங்களும் சந்தோஷமா என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம், அப்படித்தானே? ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, அதை தவிர்த்துட்டாங்க. இங்க ராஜா சொல்லுகிறார், அக்கினி என்ன செய்யப்படும், உங்களை தூக்கி போட்டுருவாங்காரு. இவன் சொல்றாங்க, அக்கினி வந்தா எங்களுக்கு என்ன இல்லை, பயம் இல்லைங்கிறாங்க. உடனே அவன் 7 மடங்கு அக்கினி என்ன செய்யறான், கூட்டி விட்டான். இவனை சொல்றாங்க, ஏ ராஜா, நீ என்ன லூசா, நீ 7 மடங்கு இல்லை, நீ 70 மடங்கு நீ தீ எரிச்சாலும் சரி, நாங்க என்ன செய்ய மாட்டோம், நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்க என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம் என்று தவிர்த்து விடுறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு மத்தியில 4வது ஒரு மனிதனாய் வந்து உலாவி அவர்களை மீட்டெடுத்து ரட்சித்து அவங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் தவிர்க்க வேண்டிய காரியத்தை தவிர்த்துட்டோம்னா கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஒரு காரியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 19:29 இப்படி சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ளுவான். நல்ல கவனிங்க, இதெல்லாம் இழந்துட்டோன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் இதெல்லாம் நீங்க கர்த்தருக்குன்னு தவிர்த்துட்டா கர்த்தர் நமக்கு அதை 100 மடங்கு வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் விரும்பாத கோபத்தை அம்மால் என்ன செய்ய முடியல, தவிர்க்க முடியல. டக்குன்னு என்ன செஞ்சிருது, சிலருக்குலாம் மூக்குக்கு மேலே என்ன செஞ்சிருது, கோபம் வந்துடுது. ஆமாம், ஆண்டோடைய பிள்ளைகள் தான், ஆண்டவர் நமக்கு ஏதாவது காரியத்தை செய்ய நினைக்கிறவர்கள் தான் நமக்கு என்ன வந்துடுது, கோபத்தை தவிர்க்க முடியல, கசப்பை தவிர்க்க முடியலை, மன்னியாமையை என்ன செய்ய முடியல, தவிர்க்க முடியல, பகைமையை என்ன செய்ய முடியல, தவிர்க்க முடியல, விரோதங்கள் என்ன செய்ய முடியல, தவிர்க்க முடியவில்லை, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியல, ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியல. நல்ல கவனிங்க, ஆண்டவர் நமக்காக ஒரு காரியத்தை செய்யணும்னா நாம தவிர்க்க வேண்டிய காரியத்தை என்னதான் செஞ்சாகணும், தவிர்த்து தான் செய்தாக வேண்டும். 2வது, தரிசனம் உள்ளவனுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். முதல்ல பார்த்தோம், அவன் அப்பாட்ட என்ன செய்யல, அவன் சொல்லல, அப்பாட்ட என்ன செஞ்சிட்டான், சொல்றத தவிர்த்து விட்டான், ஜெயத்தை பெற்று விட்டான். 2வது, இந்த யோனத்தானுடைய காரியத்துல தரிசனம் உள்ளவனாக கர்த்தர் ஒரு காரியத்தை அவனுக்கு என்ன செஞ்சாரு, செய்தார். இங்கு 600 பேர் இருக்கிறாங்க, தன் தகப்பன் இருக்கிறான், அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பாரம் இங்க ஒருத்தனுக்கு மாத்திரம் வருது. யாருக்கு, யோனத்தானுக்கு. என்ன, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க அமைதியா இருந்துட்டா, அப்பாவோட சேர்ந்து இருக்கிற அந்த 600 வீரர்களோடு சேர்ந்து இந்த மாதள மரத்துக்கு கீழே சொகுசா இங்க தங்கிட்டோம்னா எதிரிகள் 3 முனையில வந்து விட்டார்கள், பக்கத்துல வந்து விட்டார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளை இங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க, நம்மளை அழிச்சிருவாங்க. நம்ம என்ன செய்திருவோம், அழியாதபடிக்கு நம்ம எதிர்த்து அவங்க தானியத்துக்கு போவோம்னு சொல்லி ஒரு தரிசனம் உள்ளவனா இந்த யோனத்தான் எழும்பினபடியினால ஆண்டவர் அவர்கள் என்ன செஞ்சாரு, ஆசீர்வதித்தார். நல்ல கவனிங்க, வாழ்க்கைக்காக அல்ல ஊழியம், ஊழியத்திற்காக நீங்களா என்ன செய்யணும், வாழணும். இது அப்படியே மாற்றி சொல்லணும்னா, சோத்துக்காக அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, வாழ்க்கை வாழ்வதற்கு தான் நமக்கு ஆகாரம் சோறு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தில், சாபத்தில், விக்கிரக ஆராதனையில், வேசித்தனத்தில் எத்தனையோ ஆடுகள் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, இங்கு ஈசாக்க பலியிட ஆபிரகாம் மலைக்கு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டார். அதற்கு முன்னாடி ஆபிரகாம் நிறைய ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி இருக்கிறார். இப்பவும் இங்கே ஒரு பலிபீடத்தெல்லாம் ரெடி பண்ணி அங்கே தன்னுடைய மகனை கட்டி என்ன செஞ்சாச்சு, பலி செலுத்த வச்சாச்சு, பலி செலுத்த வச்சாச்சு. உரையிலிருந்து கத்தியை எடுத்துட்டாரு. ஆண்டு என்ன செய்யாது, பிள்ளை ஆண்டான் மேலே கையை போடாத அப்படி என்ன செஞ்சிட்டாரு, தடுத்து நிறுத்தி விட்டார். இப்போ பிள்ளைய ஆண்டவர் கொலை செய்யலை, ஸ்தோத்திர ஆண்டவரே, என் பிள்ளைய நீங்கள் என்ன செய்யலை, பலி கேட்கலன்னு சொல்லி அங்கே துதிச்சு ஆடி பாடி அங்கே பார்க்குறாரு. அங்கே கொம்புகள் ஒரு புதரில் சிக்கி இருக்கிற ஒரு ஆட்டை என்ன செய்கிறாரு, பார்க்குறாரு. ஏ மகனே வாடா, ஆண்டவர் நமக்கு நல்ல எண்ணெய் கொடுத்துருக்கிறாரு, ஆடை கொடுத்துருக்கிறாரு, வீட்டில் போய் நல்ல எண்ணெய்க்கு என்ன செய்வோம், பிரியாணியை போடுவோம், நல்ல சுக்கா வைப்போம், நல்ல சாப்பிடுவோம். என்ன செய்யலை,
நினைக்கல. இவனுக்கு இருக்கிற ஒரே தாகம், ஒரே தரிசனம் என்ன தெரியுமா? பலிபீடம் இருக்குது. ஆனா ஆண்டவருக்கு பலி செலுத்த முடியாத சூழ்நிலை ஆகி போச்சேன்னு நினைச்சு அந்த ஆடை கொண்டு வந்து அந்த பலிபீடத்தில் தேவனுக்கு சுகந்த வாசனையாக பலியிட்டான் இந்த ஆபிரகாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சிம்சோனுக்கு அங்கு திம்னாத்துக்கு போறான். அங்க ஒரு பெண்ணை கண்டு அங்க என்ன செஞ்சான்? பாவம் செய்து விடுகிறான். காசாவுக்கு போறான். அங்க ஒரு வேசியை கண்டு அங்கு பாவம் செய்து விடுகிறான். மூன்றாவது அவன் அங்கு போய் தெளிலாளை கண்டு அங்க என்ன செஞ்சிடறான்? பாவம் செய்து விடுகிறான். நல்ல கவனிங்க, நம்முடைய கண்களில் தான் அந்த தரிசனம் இருக்கிறது, நம்ம பார்க்கக்கூடிய காரியம் இருக்கிறது. இங்கு யோனத்தானுடைய தரிசனம், யோனத்தானுடைய பார்வை எப்படி இருக்குது? நமக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார் என்று சொல்லி யோனத்தானுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தபடியினால தரிசனம் உள்ள அந்த யோனத்தானை கொண்டு கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. மூன்றாவது, தன் தேவனையே சார்ந்து நிற்பவனாக என்ன செஞ்சான்? இந்த யோனத்தான் என்ன செஞ்சாரு? காணப்பட்டாரு. தாம் பலத்தையோ பராக்கிரமத்தையோ நம்பி என்ன செய்யல, இவன் யுத்தத்துக்கு போகல. முதல்ல சொன்னபடி ஒரே ஒரு பட்டயம் தான் இருக்குது, அந்த பட்டயத்தை நம்பி தான் போறாங்க. இந்த யோனத்தானை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது, கைகளையும் கால்களையும் வச்சு அந்த மலையில தவழ்ந்து கொண்டு கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாங்களாம்? ஏறிக்கொண்டு என்ன செஞ்சாங்களாம்? போனார்களாம். அவன் பின்னாடி இந்த ஆயுததாரியும் ஏறி வந்து என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க? போய்கொண்டு இருக்கிறாங்க. இவன் நம்பிக்கையெல்லாம் தன்னை அழைத்தவரை, தன் அபிஷேகம் பண்ணினவரை, எனக்காக அவர் ஒரு காரியத்தை நிச்சயம் செய்வார், எனக்காக இயேசு நிச்சயம் ஒரு காரியத்தை செய்வார்னு சொல்லி நம்பி யுத்தத்துக்கு போகிறான். கர்த்தர் என்ன செய்றாரு? ஜெயத்தை கொடுக்கிறார். இங்கு கோலியாத் சம்பவத்தில் ராஜாவும் சமஸ்த இஸ்ரவேல் படைகள் என்ன செய்றாங்க? பயந்து போய் இருக்கிறாங்க. தாவீது வருகிறார், ராஜாவினிடத்தில் வந்து சொல்லுகிறார், ஒருவருடைய இருதயமும் இந்த பெலிஸ்த நிமித்தம் கலங்க வேண்டியது இல்லை, கர்த்தர் இவனை நம்முடைய கரத்தில் என்ன செய்வார்? கொடுப்பார் என்று சொல்லி தாவீது அங்க யுத்த களத்தில் போய் தைரியமா நிற்கிறான். சவுல் சொல்லுகிறாரு, எப்பா அவன் நிறைய ஈட்டி வச்சிருக்கிறான், பட்டயம் வச்சிருக்கிறான், கேடகம் வச்சிருக்கிறான், நீ என்ன செய், யுத்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போன்னு சொல்லி தாவீதுக்கு அந்த ட்ரெஸ், யுத்த ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்றாங்க? போட்டு விடுறாங்க. இவன் சொல்றான், இதெல்லாம் தூக்கிட்டு நடக்க முடியாது ராஜா, இவனை கொல்றதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவை இல்லைங்கிறான். நல்ல கவனிங்க, அந்த பெலிஸ்தனை பார்த்து சொல்லுகிறான், நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தராகிய தேவனுடைய ராஜாவாகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லி அந்த யுத்தத்துக்கு போகிறான். கர்த்தர், அவன் கர்த்தரையே நம்பினபடினால கர்த்தர் பெரிய காரியத்தை என்ன செய்றாரு? செய்கிறார். மோசே ஆண்டவர் அவனை எடுத்து பயன்படுத்தினதை விட அவன் கரத்தில் இருக்கிற கோலை கொண்டு நிறைய காரியத்தை என்ன செஞ்சாரு? செய்தார். தண்ணியில கொண்டு அடிக்கிறான், தண்ணி ரத்தமா என்ன செய்யுது? மாறுகிறது. அந்த கோலை தூக்கி போடுகிறான், கோல் என்ன செய்யுது? பாம்பாக மாறுது. நிறைய அற்புதத்தை அந்த கோலை வைத்து ஆண்டவர் என்ன செய்றாரு? செய்கிறார். தாவீது அவன் கையில் இருந்த கூழாங்கல்ல எடுத்து ஆண்டவர் தாவீது எடுத்து பயன்படுத்துவதை காட்டிலே கூழாங்கல்லை வச்சு என்ன செஞ்சாரு? பயன்படுத்தினார். சிம்சோனை பாருங்க, அவனை கொண்டு பயன்படுத்தினதை காட்டிலையும் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு ஒரே நாளில் ஒரே நேரத்தில் 1000 பேர் என்ன செஞ்சான்? கொன்று போட்டான். நாலாவது, எலியா அவனை பயன்படுத்தினதை விட அவனுடைய சால்வையை கர்த்தர் என்ன செஞ்சாரு? பயன்படுத்தினார். அந்த சால்வையை எடுத்துக்கொண்டு யோர்தான் நதியில் அடிக்கிறாங்க, யோர்தான் 2 என்ன செய்து? பிளந்து போகிறது. நல்ல கவனிங்க, அப்ப அந்த மோசை வைத்திருந்த அந்த கோல்ல, இங்கு சிம்சோன் வைத்திருந்த அந்த தாடை எலும்புல, எலியா வைச்சிருந்த அந்த சால்வையில, தாவீது வச்சிருந்த அந்த கூழாங்கல்ல எந்த வல்லமையும் எந்த காரியமும் என்ன செய்யல? இல்லை. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடியினால இந்த சின்ன அற்பமான காரியத்தை வைத்துக்கொண்டு கர்த்தர் இவங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அதனால ஆலயத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களிடத்துல இருக்கிற சாதாரண காரியத்தை வைத்து நீங்கள் தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்வீங்கன்னா கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை இந்த நாளில் நிச்சயம் செய்ய போகிறார். அல்லேலூயா.
38 வருஷமா ஒருத்தன் வியாதியா கிடக்கிறான். 38 வருஷமா வியாதியா கிடக்கிறான். எந்த குளத்துக்கிட்ட கிடக்கான்? பெதஸ்தா குளத்துக்கிட்ட என்ன செய்யறான்? கிடக்கிறான். அவன் நம்பிக்கை என்ன இருக்கு? இந்த பெதஸ்தா குளத்துல நம்ம உள்ள இறங்கிட்டா நமக்கு வியாதி என்ன ஆயிரும்? சுகமாயிரும். ரெண்டாவது அவன் நம்பிக்கை பார்த்தீங்கன்னா, ஒரு தூதன் வந்து என்ன செய்யறான்? அந்த குளத்தை கலக்குறான். அப்போ இவன் நம்பிக்கை என்ன இருக்கு? தூதன் எப்போ வருவான், நம்ம எப்போ அந்த குளத்துல இறங்கலாம், எப்போ சுகம் கிடைக்கலான்னு சொல்லி அந்த குளத்து மேலையும் அந்த தூதன் மேலையும் நம்பிக்கை வச்சிருந்தான். இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற யாரா இருக்கலாம், நமக்கு ஒரு காரியத்துல விடுதலைக்காக, தேவைக்காக, என் சொந்த பந்தம் இந்த காரியத்தை செஞ்சிடும், என் தாய் தகப்பன் இதை செஞ்சிருவாங்க, என் உற்றார் உணவர்கள் எனக்காக இதை செஞ்சிருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சா, அவன் 38 வருஷம் ஏமாந்து போனது போல நீங்கள் நான் என்னதான் ஆகி போனோம்? ஏமாந்து தான் போகணும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்த பொழுது, அவன் 38 வருஷம் அந்த வேதனை, அந்த பாடு, அந்த வியாதி எல்லாம் ஒரு நிமிஷத்துல மாறிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு நம்ம கர்த்தரையே சார்ந்து கொள்ளணும். வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது? சார்ந்து கொள்ள கூடாது. நாசியில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நீங்கள் நினைச்சக்கூடாது, நம்பக்கூடாது. அது ஊழியக்காரராக இருக்கலாம், அது எப்பேற்பட்ட நபராக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், பெரிய செல்வந்தராக இருக்கலாம், பெரிய யாராவது இருக்கலாம். யாரையும் நம்ப தேவையில்லை. நீங்களால யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பு. ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். இஸ்ரவேல் ஜனங்களே நீங்க கர்த்தரை நம்புங்கள். அவரே நமக்கு துணை, நமக்கு கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நம்பிக்கை அப்ப யார் மேலதான் இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கும் என்று சொன்னால், நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை நிச்சயம் என்ன செய்வாரு? செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர் போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. இப்போ நிறைய சர்ச்சில் என்ன வந்துட்டு, ஏசிலாம் என்ன செஞ்சுட்டாங்க? போட்டுட்டாங்க. ஏசிலாம் போட்டு நல்லா ஜம்முன்னு என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. நாங்கள் ஏசு என்ன செய்யலை? இல்லை. ஆமாம், நல்லா கவனிங்க. ஏசி இல்லாட்டியும் பரவாயில்ல, சேர் இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம ஆராதிக்கிற இடங்கள்ல இயேசு இருக்கணும். அல்லேலூயா. இயேசு இருந்தாதான் அற்புதம். அல்லேலூயா. இயேசு இருந்தாதான். காணா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு வரலைன்னா அந்த குறைவு குறைவாக தான் இருந்திருக்கும். இயேசு வந்ததுனால தான் சாதாரண தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிற. அன்னைக்கு நிறைய சபைகளில் இயேசுவை வெளியே நிப்பாட்டிட்டாங்க. இயேசு என்ன செஞ்சிட்டாங்க? வெளியே நிப்பாட்டிட்டாங்க. அவர் பரிதாபமாக வெளியே நினைச்சுட்டு இருக்கிறாரு, கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். கதவை திறப்பா, நான் உள்ளே வரணும், உங்களோட உலாவணும், உங்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சொல்லுகிறார். ஆனால் நிறைய இடத்துல என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை வெளியே தான் செஞ்சுருக்கிறாங்க, நிப்பாட்டி வைத்திருக்கிறாங்க. நீங்களும் அப்படி அல்ல. தேவனை உள்ளே விடுவோன்னு சொன்னா, ஒரு வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அங்கு ஒரு ஜனத்துக்கு பக்கத்தில் ஒரு ஜனம் நிற்க கூட முடியல. அவ்வளவு கூட்டம் என்ன செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு, அந்த வீட்டுக்குள்ளே என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. அதனால தான் அந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் சேர்ந்து படுக்கையோட தூக்கி ஓட்டை பிரித்து ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சாங்க? இறக்குனாங்க. நான் சொல்கிறேங்க, நம்ம சபைக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாருன்னா, ஆண்டவர் உலாவுவாருன்னா, அன்னைக்கு அந்த வீடு நிரம்பி வழிஞ்சது போல நம்ம சபை நிரம்பி வழியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டு செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். அந்த யோனத்தான் ஆயுததாரியை பார்த்து சொன்னது போல இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் மகனே மகளே உனக்காக ஒரு காரியத்தை இந்த நாள் என்ன செய்ய போகிறேன்? செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். 4வது, தலைமுறைகளை எழுப்புகிறவனுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய சபையில பார்த்தீங்கன்னா, அவர் தான் பாட்டு படிப்பார், அவர் தான் ஆராதனை பண்ணுவார், அவர் தான் ஆராதனை நடத்துவார், அவர் தான் காணிக்கை பாட்டு படிப்பார், அவர் தான் என்ன செய்வார்? செய்தியும் கொடுப்பார். வேற யாருக்கும் என்ன செய்ய மாட்டார்? மைக்க கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்கு யோனத்தான் மாத்திரம் போகல, ஒரு ஆயுததாரி என் கூட நீ என்ன செஞ்சுட்டு வா வா என்று யுத்தத்திற்கு அடுத்த தலைமுறை என்ன செய்யறாரு? பழக்கி விடுகிறார். இயேசு மாத்திரம் ஊழியம் செஞ்சிருக்க முடியுமா? முடியாதா? முடியும், அப்படிதானே? ஆனா அவர் பாருங்க, 12 சீசர்களை அதற்கு அடுத்த தலைவர்களா வருங்கால தலைமுறைகள் என்ன செய்யறாரு?
எழுப்பி விடுகிறார். இந்த கொக்கலாஞ்சேரி திருச்சபையில் அடுத்த தலைமுறை வாலிப சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் எழும்புவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். கடைசியாக தாமதமின்றி செயல்படுகிறவனுக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தரின் தானியத்திற்கு முன் தங்களை காண்பித்தார்கள். இவங்க மேலே ஏறதுக்கு முன்னாடி ஒன்று பேசுறாங்க. நம்ம என்ன செய்வோம், மேலே ஏறுவோம். மேலே இருக்கிறவங்க எதிரிகள், ஏய் இங்க எங்கடா வாரீங்க, ஓடி போங்கடான்னு சொன்னா என்ன செஞ்சிருவோம், நம்ம இங்க என்ன செஞ்சிருவோம், நின்றுக்கிடுவோம். இல்லை இங்க ஏறி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு, ஜெயத்தை தரப்போறான்னு சொல்லி விசுவாசித்து நம்ம அந்த யுத்தத்துக்கு முன்னாடி போகும்னு சொல்லி இவங்க ஆயுததாரையும் யோனத்தானும் பேசிட்டு தான் அந்த மலையில கையை வச்சு காலை வச்சு தவந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தானியத்துக்கு வந்தபோது அங்கே இருக்கிற எதிரிகள் நீங்கள் மேலே வாங்கன்னு சொன்னபோது இவங்க பேசிக்கிட்டாங்க, கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை என்ன செய்ய போகிறாரு, செய்ய போகிறார். மேலே போய் அங்கே ஒரு பட்டயம் தான் இருக்குது, அதை வச்சு என்ன செய்கிறாங்க, எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொண்டு போகிறாங்க. பின்னாடி அந்த ஆயுததாரி என்ன செய்கிறான், அநேகரை கொன்று விட்டு போய் கொண்டு இருக்கிறான். தாமதமின்றி செயல்படுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை என்ன செய்ய போகிறாரு, செய்ய போகிறார். இன்னைக்கு நம்ம திருச்சபையிலேருந்து ஊழியத்துக்கு போகிறாங்க. அப்போ ஊழியத்துக்கு நீங்களும் என்ன செய்யலாம், கூட சேர்ந்து போகலாம். நல்லா கவனி, அந்த ஊழியத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு இவங்க போய் அங்கே இருக்க கிராம பிள்ளைகளை கூட்டு வச்சு அங்கே சண்டை கிளாஸ் பாட்டு கதை சொல்லி கொடுக்காங்க. நீங்கள் சபை மக்களை என்ன செய்யலாம், ஒன்று கூட போகலாம். ரெண்டாவது போகிற ஊழியர் செய்கிற பிள்ளைகளுக்கு, நீ போகிற அந்த பிள்ளைகளுக்கு இந்த பண்டத்தை வாங்கி கொடுப்பா, நான் இன்னைக்கு காசு தரேன், இந்த வாரம் நானே செய்கிறேன், அந்த பிள்ளைகளுக்கு பண்டம் வாங்கி கொடுக்க காசு தரேன், அந்த பிள்ளைகளுக்கு பென்சில் பேனா கிஃப்ட் வாங்கி தரதுக்கு நான் காசு தரேன், நீ போப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆட்களை அனுப்பிவிடணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியெல்லாம் செய்வோன்னு சொன்னா கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை என்ன செய்வாரு, செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவர் சொல்லி முடியாத அற்புதத்தை செய்கிற தேவன், அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். நமக்காக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரியத்தில் எப்படி இருக்கிறோம், தாமதம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். எதெல்லாம் தாமதம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம், நமக்கு மன்னிக்கணும்னு தெரியும், தீர்மானம் பண்ணியிருப்போம் ஆலயத்தில், ஆனால் மன்னிக்கிறதுக்கு என்ன செய்வோம், தாமதம் பண்ணிக்கிட்டே இருப்போம். நேசிக்கணும்னு நம்ம ஆலயத்தில் தீர்மானம் பண்ணியிருப்போம், ஆனால் நேசிக்கிறதுல தாமதம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபத்தில் தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆமாம், நாளைக்கு ஜெபம் பண்ணலாம், நைட்டு ஜெபம் பண்ணிக்கலாம், நைட்டு கேட்டால் காலையில் ஜெபம் பண்ணிக்கலாம், 4 வாரம் மாதம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஜெபிக்கிறதுக்கு தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா, வேதம் வாசிக்கிறதுக்கு காலையில் கேட்டால் நைட்டு வாசிக்க, நைட்டு கேட்டால் காலைல வாசிக்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு டிமிக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமா, தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? நல்ல கவனிங்க, ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்திலையும் ஆண்டவர் தாமதம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் நானும் ஆண்டவருக்காக எழும்புவோன்னு சொன்னா, ஆண்டவருக்காக அந்த கடைசி கால எழுப்புதலின் தலைமுறையாக நீங்கள் நானும் எழும்புவோன்னு சொன்னா கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை நிச்சயம் என்ன செய்வார், செய்வார். யோசுவாவின் புத்தகத்தில் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல வாங்கூட இருக்க போறேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்ல உன்னை. ஆமாம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நிறைய வாக்குதான் ஆண்டவர் செய்கிறார், யோசுவாக்கு சொல்லுகிறார். இது எல்லாத்துக்கும் ஒரு கட்டளை இருக்கு. என்ன கட்டளை தெரியுமா, மோசே எழுதி கொடுத்த கற்பனைகளையும் கட்டளையும் படி நீ நடக்கிறதுக்கு எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். நடக்கிறதுக்கு எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். அதை இரவும் பகலும் அந்த வசனத்தை என்ன செய்யணும், கை கொள்ளணும். அப்போ கர்த்தர் காரியத்தை உனக்காக என்ன செய்வாரு, வாய்க்க செய்வார். உனக்காக ஒரு காரியத்தை செய்வார். நீங்க கொக்கலாஞ்சேரி திருச்சபையில் இருக்கிற யாரா இருக்கலாம், நாம் எல்லாரும் தாமதமின்றி இயேசு நமக்கு செய்த அற்புதத்தை, இயேசு நமக்கு செய்த காரியத்தை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும். இப்போ நான் சொல்றேங்க, இயேசு நான் ஜெபம் பண்ண ஜெபத்தை கேட்டு எனக்கு என் குடும்பத்துக்கு அற்புதம் செய்திருக்கிறார், ஏதோ ஒரு காரியம் செஞ்சிருக்கிறார், நான் ஜெபம் பண்ணது எனக்கு கிடைச்சிருக்கு சொல்றவங்களோ அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சிருக்கிறார், அப்படிதானே? அந்த நன்மையை எனக்கு இயேசு இந்த காரியத்தை செஞ்சாரு. இப்போ போன மாதம் வரும்போது அம்மா சொன்னாங்க, எனக்கு நல்ல காய்ச்சல், எனக்கு நல்ல பலவீனம் இருந்தது, இயேசு எனக்கு என்ன கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்தாரு. இதை தாங்க பக்கத்தில் போய் சொல்லணும். ஒருத்தங்க காய்ச்சல் இருக்கானா அந்த அம்மா போயிட வேண்டிதான், போய் சொல்லணும், நான் இப்படி தாம்மா, நான் எப்படி இருந்தேன், காய்ச்சலில் இருந்தேன்,
ஆனால் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணேன். இயேசு எனக்கு என்ன செஞ்சார்? சுகம் தந்தார். ஒருத்தர் போய் சொல்லலாம், நான் கடன் பிரச்சனையில் இருந்தேன், கடன் பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்து சொல்லலாம், இப்படி தான் நானும் கடனில் பிரச்சனையில் இருந்தேன், அழுதுகிட்டு இருந்தேன், என்ன செய்யனே தெரியாமல் இருந்தேன், ஆனால் இயேசு என் கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றினாருன்னு போய் என்ன செய்யலாம்? அவங்களுக்கு சொல்லலாம். தாமதமின்றி நீங்களும் நானும் கர்த்தருக்காக செயல்படுவோன்னு சொன்னா கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை நிச்சயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல எழுந்திருந்து ஆண்டுடைய சன்னிதானத்தில் அந்த யோனத்தான் ஆண்டவரை பார்த்து விசுவாசத்தோடு சொன்னது போல கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்னது போல, அருமையான தேவ பிள்ளையே, அருமையான தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறார். உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அவர் நமக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறார். எல்லாரும் கண்கள் மூடி இருக்க கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து எந்த தேவன் தவிர்க்க வேண்டிய காரியங்கள், விளக்க வேண்டிய காரியங்கள், நம்மகிட்ட என்ன காரியம் இருக்குது? இன்னைக்கு ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க முடியாதபடி, நீர் எனக்காக இறங்கி ஒரு காரியத்தை செய்ய முடியாதபடி என் கண்களில் இந்த பாவம் இருக்குது, என் வாயின் வார்த்தையில் இந்த பாவம் இருக்குது, என் இருதயத்தில் இந்த காரியம் இருக்குது, இதெல்லாம் தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன், என்னால் முடியல, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக காரியத்தை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் தவிர்க்க வேண்டிய காரியத்தை தவிர்க்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே தகப்பனே தவிர்க்க வேண்டிய காரியத்தை தவிர்க்க எனக்கு உதவி செய்யுங்க. தரிசனத்தோடு ஓடக்கூடிய கிருபைகளை எனக்கு தாங்க தகப்பனே, தரிசனத்தோடு ஓடக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ஏசப்பா. தேவனையே சார்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. அந்த யோனத்தான் பலத்தை நம்பல, எல்லா படைகளையும் கூட்டிட்டு வாங்க எல்லாரும் போவோன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடல, அவன் ஆண்டவரை மாத்திரம் நம்புனா. கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார் என்று சொல்லி விசுவாசிச்சு போனா. தேவ பிள்ளையே, இன்னைக்கு எந்த காரியம் உங்களுக்கு நடக்கணும், எந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கணும், எந்த காரியம் கர்த்தர் உங்களுக்கு செய்யணும், நீங்க மனுஷனை நம்பாதீங்க, கர்த்தரையே சார்ந்து கொள்வேங்கன்னு சொன்னா, யோனத்தானுக்கு ஒரு அற்புதத்தை செய்த கர்த்தர் நமக்கும் நிச்சயம் செய்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். தலைமுறைகளை எழுப்புகின்ற அந்த யோனத்தானை போல நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை தேவ பயத்தோடு கூட அடுத்த தலைமுறையை கர்த்தருக்கென்று வளர்த்து ஆண்டவருக்குன்னு கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். தாமதமின்றி செயல்படுகிறவர்களா நீங்கள் நான் இருப்போன்னு சொன்னால் கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். இந்த நாளிலிருந்து தேவனு ஊழியத்தை செய்கிறவர்களுக்காக ஜெபிப்பதற்கு, தேவ ஊழியம் செய்கிறவர்களுக்காக கொடுப்பதற்கு, தேவ ஊழியத்தை நீங்களே செய்வதற்கு இந்த நாளில் பொருத்தனை பண்ணுவேங்கன்னு சொன்னா, தாமதமின்றி செயல்படுவீர்கள் என்று சொன்னா கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை நிச்சயம் செய்வார். அன்புள்ள சுவாமி, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் இந்த ஆலயத்தில் உம்மை தேடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த காரியத்தை எனக்காக யார் செய்ய போகிறார், இந்த காரியம் வாழ்க்கையில் நடக்குமா, இந்த தேவை என் குடும்பத்தில் சந்திக்கப்படுமா, அநேக கேள்வியோடு கண்ணீரோடு சந்தேகத்தோடு நான் ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் யோனத்தான் மூலமாக நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் அந்த நாளில் இந்த அப்படிப்பட்ட தேவையோடு ஆலயத்துக்கு வந்திருக்கிற இந்த தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஒரு காரியத்தை நீர் செய்வீராக. கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, வருகிற நாட்கள்ல கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி சபையில சாட்சி சொல்லுகிற அநேகரை கர்த்தர் எழுப்புவீராக. கர்த்தர் இப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.